நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான நாளை கொடுத்த தயவுக்காக உம்மை துதிக்கிறேன் சபா. ஆண்டவரை, இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த வேளையிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை அனுப்பி ராஜா நீரே எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசப்பா, நீங்களே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாக என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் தேவாதி தேவனை நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளை ஏந்தி சுமந்து தப்புவித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மளை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபையினாலே நம்மளை நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒருவேளை 6 மாதம் கடந்து இந்த 7வது மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், காண வைத்திருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு பாடலை நான் பாடுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. அவர் காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்து அவரை நம்மை என்ன செய்கிறாராம், நடத்தி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம் வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இதிலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிற தேவன், ஆனால் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், விருத்தி அடை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமானால் அநேக பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி என்ன செஞ்சார், கடந்து வந்தார். ஆனாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே மாத்திரம்தான் எல்லாவற்றிலும் எல்லாவற்றின் போராட்டத்திலும் இருந்து அவர் விடுதலை பெற்று ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவரை என்ன செஞ்சாராம், விருத்தி அடைதை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் வரும், ஆனாலும் கூட கர்த்தர்
கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 128 அதிகாரத்திலே நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 128 சங்கீதத்திலே வாசிக்கிறோம் இப்படியாக. முதலாவது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? பாக்கியவனாய் எண்ணப்படுகிறோம். அதே போல அவர் விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் என்ன செஞ்சார்? துதித்தார். அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தார். ஆண்டவரை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து நடந்ததினாலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தாவீதினுடைய வாழ்க்கையை விருத்தி அடைய செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? விருத்தி அடைய செய்கிற தேவன். அவர் நன்மையை காண செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்து 4வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி. ஒருவேளை ஒரு ஆசீர்வாதமோ ஒரு தொழில் விருத்தி வேணும் என்று சொல்லி நாம் விரும்புகிறது உண்மைதான், அதை ஆசைப்படுகிறது உண்மைதான். ஆனால் அதை ஒன்றாக ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறது, அவருக்கு பயந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அதே போல அவருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம் பயந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிக்கிற தேவன். கைகளின் பிரயாசத்தை இவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளின் கையில் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், அவருக்கு நாம் பயந்து அவர் வழிகளில் நான் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம் கையின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் விருத்தி அடைய செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த 7வது மாதத்திலையும் உங்களை விருத்தி அடைய செய்கிற தேவன். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அவர் விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் மத்தேயுவிலே எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 15 அதிகாரத்தில் எப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது? மத்தேயு 15 அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15:34. அதிலே 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து கேட்குறாங்க. அவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தை கேட்குற அநேக ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? அவரிடத்துல வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஜனங்களை எல்லாம் நான் திருப்தி அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கூறுகிறார். அப்பொழுது சீசர்களை பார்த்து கேட்கிறார், இந்த இடத்துல யாராவது என்ன செய்தீங்க? வைத்திருக்கிறீர்களா? இந்த திரளான ஜனங்களுக்கு திருப்தியாகும்படி வேண்டிய அப்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் என்ன செய்தாங்க? கேட்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? வழியிலே சோர்ந்து போவார்களே, நான் அவர்களுக்கு எப்படியாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 34வது வசனம், அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அல்லேலூயா. 7 அப்பங்களும் சிறு மீன்களும் என்ன செய்கிறது? இந்த வனாந்தரத்திலே
காணப்பட இந்த சிறுவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்காங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் என்ன செஞ்சார், பந்தி இருக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதை ஒழுங்கும் கிரையுமாக என்ன செஞ்சார், ஆண்டவர் அதை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு வனாந்தரம் தான், ஒரு வெறுமையான இடம்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் அங்கே இருக்குதுனாலே அந்த இடத்துல எத்தனை ஜனங்களோ இருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும், திருப்தியான ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த மக்களோடு கூட கர்த்தர் அவரோடு கூட என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பந்தி இருக்க கட்டளையிட்டாரு. அப்போ இந்த 36வது வசனம் சொல்லுகிறது, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஹல்லேலூயா. அதை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹல்லேலூயா. வெறுமையாய் காணப்படலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், காத்து இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நினைத்து நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாதபடிக்கு இருக்கிற வருத்தங்களாக இருக்கலாம், வெறுமையான ஒரு காரியமாய் இந்த நாளிலே கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிரயமாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வெறுமையானதை கூட ஆண்டவர் சில மீன்களை வைத்து அப்பங்களை வைத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை என்ன செஞ்சார், சீசரிடத்தில் கொடுத்தார்கள், பரிமாறினார்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை நினைத்து ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு துதி செலுத்தி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை நினைத்து கொண்டு இந்த நாளிலும் கூட காத்திருக்கிறீர்களோ அந்த நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு கிருபையான கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதான் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து அதை பிட்டு தம்முடைய சீசர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரா, கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா. ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்க வந்த ஜனங்கள் விருதாவாய் போயிடக்கூடாது, இந்த ஆவிக்குரிய வசனங்கள் கேட்ட ஜனங்கள் விருதாவாய் போயிடக்கூடாது என்று சொல்லி, வெறுமையாய் போயிடக்கூடாது என்று சொல்லி அவர் அக்கறை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அக்கறை உள்ள தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு அக்கறையே இல்லாதபடிக்கு என்னிடத்தில் அவர் அக்கறையே இல்லை, அதனால தான் நான் இத்தனை பாடுகள் படுகிறேன், இத்தனை வேதனைகள் அடைகிறேன், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு கூட இருக்கிறேன், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், பயப்படாதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவருடைய வாழ்க்கையை விருத்தி அடைய செய்தார். இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த ஜனங்கள் மத்தியிலே ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கூட ஒரு சில மீன்களும் அப்பங்களும் இருந்ததை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா ஜனங்களையும் உட்கார வைத்து ஒரே சீராக கீழ்ப்படுத்தி ஒவ்வொருவராய் என்ன செஞ்சார், ஒழுங்கு கிரயமாக உட்கார வைத்து அவர்களுக்கு பரிமாற சொன்னார். ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்றே ஒன்று, அவருக்கு நம் உள்ளத்தை கொடுக்க வேண்டும், நம் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே 37வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சாப்பிட்டு திருப்தி அடைந்து 7 கூடை நிறைய என்ன செஞ்சார், திருப்தியாய்
அதை மீதம் எடுப்பதற்கான ஒரு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ வேலைகள் பார்க்கலாம், எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, முழு மனதோடு அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற தேவன். உலகம் கொடுக்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இயேசு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான நோயிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் நோய்களை குணமாக்கி அவர் என்ன செய்கிறாராம், அதை நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து உன்னை விலக்குவேன் என்று சொன்ன தேவன், நானே உன் பரியாய கர்த்தர் என்று சொன்ன தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருந்து பாருங்கள். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீதினுடைய வாழ்க்கையை அவிர்விதமாக ஆசீர்வதித்தார். அவனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சார், போனார். அதே போல் நாமளும் எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் கண்டு வியக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே சோதரங்கள் ஏறெடுக்கும் போது அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதே போல சங்கீதம் 23 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் சொல்லுவோம், 4வது வசனம் சொல்லியிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதிலே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த விசுவாச வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது எந்த பொல்லாப்பும் என்ன செய்யாது, நெருங்காது. அவர் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது, தீங்கு அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் அவர் என்ன செய்வார், தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 23 அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம், என் பாத்திரம் என்ன செய்கிறது, என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என் பாத்திரம், அபிஷேகம் என்ற பாத்திரம், இந்த ஆத்துமாவுக்கு தேவையான அபிஷேகம் என்ற பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளை நிரம்பி வழிகிற செய்த தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளை நிரம்பி வழிய தேவன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் அவர் நம்மளை நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை நிரம்பி வழிய செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி
நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்வார்? நிரம்பி வழிய பண்ணுவார். நாம் அப்படியே ஜெபிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் ராஜா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொன்னது போல ஆண்டவரை தாவீதோடு கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையை விருத்தியடைய செய்தது போல ஆண்டவரே இயேசப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி இந்த வேளையிலே கூப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீர் விருத்தியடைய செய்வீராக. அவங்க செய்கிற வாழ்க்கை கையில் பிரயாசத்தை நீர் விருத்தியடைய செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் ஆண்டவரை விருத்தியடைய செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே என்னை தேற்றுவார் யாருமில்லை என்று சொல்லி ஆண்டவரே தவித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே அவர்களை நீர் தேற்றும்படியாய் நீரை அணைத்து கொள்ளும்படியாய் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல ஆண்டவரே நீர் அணைத்து கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படியாய் ஆறுதல் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதை இழந்து ஆண்டவரை தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அதை நீர் திரும்ப ஆண்டவரே இரட்டத்தனையான ஒரு நன்மையால் நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். இசப்பா ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆண்டவரை 7 கூடை நிறைய ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெற்று ஆண்டவரை மிச்சம் மீதி எடுக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர்தாமே நீர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவனாய் கர்த்தர்தாமே அசைவாடுவீராக. இதை பார்க்கிற ஆண்டவர் இதை கேட்கிற அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த தேவனாய் கர்த்தர்தாமே நீர் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திற்குள்ளாங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஜாஸ்வா டிவி ஆண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நிறைய பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரத்திற்குள்ளாங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.